நம்ம ட்ரிக்னாமெட்ரி சாப்டரோட லாஸ்ட் செட் ஆஃப் ஃபார்முலா பார்க்க போகிறோம். இதுதான் வந்துட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபார்முலாவும் கூட, நிறைய பேருக்கு டவுட் இருக்கக்கூடிய ஃபார்முலா பார்த்தும் கூட, இந்த டேபிள் வந்துட்டு எப்படி டிரைவ் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் வந்து பிகினர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த சாப்டரோட அந்த டேபிளை பார்த்த உடனே கொஞ்சம் பயமாக இருக்கும். இது எப்படி நம்ம மெமரைஸ் பண்ண போகிறோம், இது எப்படி நம்ம படிக்க போகிறோம், ஏன்னா அவ்வளோ பெரிய சம்பளம் ஒரு சின்ன பார்த்து அந்த டேபிள் நம்ம மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதில் கொண்டு போய் போட முடியும். ஸோ இந்த ரெண்டு வகையான பீப்புள்ஸ் இருப்பாங்க. நான் ரெண்டு வகையான பீப்புள்ஸ்க்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நம்ம டீப்பான கான்செப்டையும் படிக்கிறோம், ப்ளஸ் இது எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் படிக்கிறோம். ஸோ ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதை நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டீப்பாக படிக்கிறத கான்செப்டோட ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்ஸை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஸோ இதை நம்மளோட ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா டேபிள் ஃபார்முலா இருக்கு, அதை நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும் இல்லை. நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா 45 டிகிரிக்கான வேல்யூஸை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப ஈஸி வந்து இந்த 45 டிகிரியோட இருக்கா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த 45 டிகிரியை எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், 2 sides are equal. That means isosceles triangle எடுத்துக்கிறோம். ஸோ இதில் these 2 sides are equal. So assume this part is 90 degree and remaining 2 angles should be 45 degree because the sum of the 3 angles of a triangle is 180 degree. So இது 90 degree இருக்கு. இது ரெண்டும் equal sides இல்லையா. Isosceles triangle 2 sides are equal. The opposite the sides of the angle is also equal. So இது 45 degree, இது 45 degree. So அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு 45 degree எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நான் ஒரு 45 degree எடுத்துக்கிறேன். நான் ஒரு 45 டிகிரியை ரப் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு தீட்டா எடுக்கும்போது தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தானே நமக்கு ஆப்போசிட் சைட். ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஈஸியான கான்செப்ட் புரியும். ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டீனியஸ் கர்ணம். அடுத்தது தீட்டா 45 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட், அதாவது எதிர்பக்கம். ஸோ ரிமைனிங் பார்ட் இஸ் அடுத்துள்ள பக்கம், அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லியிருக்கோங்க. ஸோ நேம் வச்சுக்குவோம் ஏ பி சி. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில், அதாவது நம்ம இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த 45 டிகிரி இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த சைடும் இதுவும் 45 டிகிரில, இந்த ரெண்டு ஆங்கிள் ஆர் ஈக்குவல் அப்படின்னா அந்த ரெண்டு ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைட்ஸும் ஈக்குவல். ஸோ அப்போ என்னன்னா இந்த இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு சம் அதர் ஒரு ஆல்ஃபபெட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதுவும் கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும், எக்ஸாக தான் இருக்கும். ஸோ ஆப்போசிட்டோட வேல்யூ எக்ஸ், அட்ஜசன்ட்டோட வேல்யூ எக்ஸ், ஹைப்போட்டீனியஸோட வேல்யூ தெரியாது. ஸோ நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம், யூசிங் Pythagoras or Pythagoras theorem. So Pythagoras theorem இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். So what is the Pythagoras theorem? Hypotenuse square is equal to opposite square plus adjacent square. Hypotenuse square we have to find and opposite value is x. So x square plus this also x. So x square. 1x square plus 1x square is 2x square. So okay, நம்ம sin தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எப்பவுமே நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3க்கு மட்டும் கண்டுபிடிச்சுக்கோங்க. ரிமைனிங் 3 ஃபார்முலாஸ் இதோட ரெசிப்ரோக்கல் எழுதின ஆன்சர். ஸோ sin தீட்டாவோட வேல்யூ ஃபார்முலா நம்மளோடது என்னது, OAO divided by HA, here O divided by H. ஸோ இதில் நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், தீட்டாக்கு பதிலாக 45 டிகிரி. ஸோ 45 டிகிரி is equal to opposite value is x and hypotenuse value is √2x, x cancel, then 1/√2. ஸோ இதே மாதிரி நம்ம cos theta ஃபைண்ட் பண்ண போகிறோம். போய் நம்ம plot பண்ணுறோம். sin 45 value is 1/√2, cos 45 value is 1/√2 and tan 45 value is 1. ஸோ இதே மாதிரி ரிமைனிங் 3க்கு நான் சொல்லியிருந்தேன் tan-ஓட ரெசிப்ரோக்கல் தான் cot இல்லையா, இது இதோட ரெசிப்ரோக்கல், இது இதோட ரெசிப்ரோக்கல் and this one is
இதோட ரெசிப்ரோக்கல். ஸோ அப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ tan 40 cot 45 டிகிரினா இதோட ரெசிப்ரோக்கல் இஸ் 1 ரெசிப்ரோக்கல் 1a தான். சீக்கனோட ரெசிப்ரோக்கல் வந்துட்டு cos theta. ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் வந்து √2/1. anything divided by 1 is equal to anything எழுதிக்கலாம். ஸோ நான் √2 எழுதிக்கிறேன். அதே மாதிரி தான் cosecant 45 ஓட வேல்யூ இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் sin theta. ஸோ √2 உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம 45 ஓட ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் 30 and 60க்கு ஒரே டயக்ராம் ஒரே கான்செப்டில் இந்த ரெண்டோட டேபிளையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக். ஸோ ரிமைனிங் நம்ம வந்துட்டு 30, 60 கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவல் ஹெட்ரல் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணம் எடுத்துக்கிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கூடுதல் வந்து நமக்கு என்னன்னு தெரியும், 180 டிகிரின்னு தெரியும். the sum of the angles of a triangle is 180 டிகிரி. ஸோ நமக்கு இங்கே 180 டிகிரி வரணும் அப்படின்னா ஸோ இந்த இது எல்லாமே உங்களுக்கு எல்லா ஆங்கிள்ஸுமே உங்களுக்கு என்னென்னு வந்துருக்கணும், 60 வந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன கான்செப்ட் வரும், 60 டிகிரிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு வரும். ஸோ 3 ஆட் பண்ணால் 180 டிகிரி வருது. ஸோ நடுவில் நான் ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கேன். அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ பைசெக்டர் வரைஞ்சிருக்கு. இதை நான் வந்து 2 பாகமாக பிரிக்க போகிறேன். ஸோ இதை நான் பிரிக்கும் போது எனக்கு இந்த பார்ட் வந்து எங்களுக்கு என்ன கிடைச்சிடும், 30 டிகிரி. ஸோ ஈவன் தோ இதுவும் உங்களுக்கு 30 டிகிரின்னு கிடைச்சிடும் இல்லையா. ஸோ நமக்கு 30 டிகிரிக்கு நமக்கு பாதி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து நம்ம பிரித்து போடுவோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸோ இந்த நான் பைசெக்ட் பண்ண இந்த பார்ட்டை நான் டின்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ அதை மட்டும் நான் செப்பரேட்டாக இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ ஹியர் ABD. ஓகேவா. ஸோ இதெல்லாம் இந்த பார்ட் வந்துட்டு நம்ம இப்போ 60 டிகிரி வச்சுருக்கோம். இதை நான் பைசெக்ட் பண்ணும்போது இந்த பார்ட் வந்து எனக்கு 30 டிகிரி. ஸோ இந்த பார்ட் வந்துட்டு நமக்கு 90 டிகிரி. ஸோ நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சாச்சு. ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம நேம் வைப்போம் இல்லையா, அந்த கான்செப்டை பார்த்துக்கலாம். ஸோ இது 3மே ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறனால நான் எல்லாத்துக்கும் என்ன நேம் வச்சுக்கிறேன் அப்படின்னா 2Aன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. இதுவும் 2A, இதுவும் 2A அண்ட் இதுவும் 2A. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறனால ஸோ அப்போ இதை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன் இல்லையா, அதாவது பைசெக்ட் பண்ணும்போது இந்த ஃபுல் லென்த் வந்து 2A அப்படின்னா விச் மீன்ஸ் BC 2A அப்படின்னா வாட் இஸ் BD 2A அப்படின்றது நம்ம டிவைடட் பை 2 போட்டால் this part is A, this part is also A. அப்போ இங்கே நம்ம செப்பரேட் பார்ட்லேயும் இதை என்னன்னு வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பார்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன், தெரியாது, இந்த பார்ட் நமக்கு தெரியாது. ஸோ இந்த பார்ட்டு 2A, ஸோ இந்த பார்ட் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம முதல்ல அதை கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த பார்ட் A, இந்த பார்ட்டும் A, அதுலேருந்து இந்த பார்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதில் நமக்கு இந்த லென்த்தோட வேல்யூஸ் நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தேற்றத்தின் படி ஹைபோடெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் adjacent square, கர்ணம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர். ஸோ இதில் 90 டிகிரி இருக்கு இல்லையா. இப்போ நமக்கு வேல்யூஸில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் எதை வேணாலும் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ 30 இருக்குது, 60 இருக்குது. நான் எதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் நான் 60 கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கலாமே, நம்ம அடுத்ததுனா 30 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த 30 நான் ரப் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது இதோட வேல்யூ 60க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் அண்ட் 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கர்ணம். ஸோ ரிமைனிங் பார்ட் வந்துட்டு அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம், சாரி adjacent சைடுன்னு சொல்லுவோம். ஸோ ஹைபோடெனியஸோட வேல்யூ இஸ் 2A ஸ்கொயர்னு வரும். ஸோ அடுத்தது ஆப்போசிட்டோட வேல்யூ என்னமா, ஆப்போசிட்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாததை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ O ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இந்த பார்ட் வந்துட்டு A ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு இங்கே என்ன வரும், 4A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு O ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் சேஞ்ச் இன்டூ மைனஸ். ஸோ O ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4A ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3A ஸ்கொயர். எதோட வேல்யூ, O ஸ்கொயரோட வேல்யூ, அதாவது ஆப்போசிட் ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ நமக்கு ஆப்போசிட் தான் வேணும். ஸோ ஸ்கொயர் ரூட் சேஞ்ச் இன்டூ ரூட் 3A ஸ்கொயர். நம்ம போன இதில் கான்செப்டில் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி செப்பரேட்டாக பிரித்தோம்னா √3A. கரெக்டாமா. ஸோ ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சாச்சு. இதை தூக்கி நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல √3Aன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து 60 டிகிரி இல்லையா. ஸோ இப்போ 60 டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு
ஃபர்ஸ்ட் பார்ட் sin theta is equal to நம்மளோட மந்திரம் OAO divided by double HA. ஸோ அதில் O divided by H னு வரும். Here sin 60 degree. ஸோ is equal to ஓட வேல்யூ என்னப்பா நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் √3a divided by √3a divided by hypotenuse value is 2a. Here a cancel, then we get √3 by 2. எதோட cos 60 ஓட வேல்யூ and tan 60 ஓட வேல்யூ நம்மளோட மந்திரம் இருக்கு இல்லையா OAO divided by double HAO அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். காப்பி பண்ணணும்னா காப்பி பண்ணிக்கோங்க. டேக் ஓவர். யா ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டேபிளில் கொண்டு போய் பிளாட் பண்ண போகிறோம். tan 60s பிளேஸ் இருக்கு இல்லையா அந்த 60s பிளேஸில் கொண்டு போய் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். sin 60 ஓட வேல்யூ வந்துட்டு √3 by 2 and cos 60 வேல்யூ இஸ் 1 by 2. ஸோ அடுத்தது tan 60 வேல்யூ இஸ் √3. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டேனோட ரெசிப்ரோக்கல் இஸ் cot theta. ஸோ அதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிட்டா 1 by √3. ஸோ அடுத்தது tan cos oda reciprocal is secant theta, so 1 by 2 is the reciprocal of 2. So next one √3 by 2 oda reciprocal is 2 by √3. so இது வந்து நம்ம 60s வேல்யூவை பிளேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம 30 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டயக்ராமில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, ஆங்கிளை மட்டும் தான் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நான் 30 டிகிரியோட பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பைசெக்ட் பண்ணும்போது கிடைச்சது இல்லையா அது. மற்றபடிக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. வேல்யூஸ் வந்து 2a and √3a தான். பட் நமக்கு தீட்டா பிளேஸ் மாறும் போகுது. உங்களோட ஆப்போசிட்டாக ஹைப்போட்டீனியஸ் அதுவும் உங்களுக்கு மாறும் இல்லையா. ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பார்ட் வந்து ஹைப்போட்டீனியஸ், தீட்டாக்கு இது வந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட் அண்ட் ரிமைனிங் பார்ட் தான் உங்களுக்கு அட்ஜசன்ட். ஸோ இதில் நம்ம again நம்ம அந்த மந்திரம் யூஸ் பண்ணி ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ sin 30 degrees equal to O divided by H. ஸோ நம்ம O divided by H அப்படின்னா ஓங்கிறது A and divided by H is 2a. ஸோ a cancel, the answer should be 1 by 2. ஸோ sin 30 ஓட வேல்யூ வந்துட்டு 1 by 2. இதே மாதிரி நம்ம cos 30 கண்டுபிடிக்க போகிறோம். a divided by H is equal to, where is a is √3a divided by H. H ஓட வேல்யூ என்னமா? H ஓட வேல்யூ is 2a, a cancel, then answer should be √3 by 2. ஸோ அடுத்தது நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு tan இல்லையா. ஸோ tan 30 degree is equal to, tan ஓட ஃபார்முலா O divided by A. ஸோ is equal to ஓட வேல்யூ என்ன? ஓட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு A and adjacent ஓட வேல்யூ வந்துட்டு √3a. a cancel, the answer should be 1 by √3. so tan 30 ஓட வேல்யூ. ஸோ இதை கொண்டு போய் நம்ம அந்த டேபிளில் 30 டிகிரி இருக்கு இல்லையா அதில் கொண்டு போய் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். காய்ஸ் வீடியோ லென்த்தாக தான் போகுது. இது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல் கான்செப்டையும் புரிஞ்சுக்க முடியும். 30 டிகிரியில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ sin 30 ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது? 1 by 2. இதோட வேல்யூ இஸ் √3 by 2. tan 30 ஓட வேல்யூ இஸ் 1 by √3 டிகிரியோட வேல்யூஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். sin, cos and tan ஓட வேல்யூ. ஸோ இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ் 1. ஸோ 0. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எனிதிங் டிவைடட் பை 0. எனிதிங் டிவைடட் பை 0 ஷுட் பி நாட் டிஃபைன். நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது, வரையறுக்கப்படவில்லை. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு நாட் டிஃபைன் சிம்பிள் போட்டிருக்கோம். இது அப்படியே நம்ம கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம்? டேபிளில் 0 டிகிரி அண்ட் 90 டிகிரியில் ஃபில் பண்ணி நம்மளோட டேபிளை ஃபினிஷ் பண்ண போகிறோம். எஸ், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே காட் சீக்கண்ட் அண்ட் கொசீக்கண்ட் இருக்குல்ல, அதோட ரெசிப்ரோக்கல் செய்துவோம். அந்த கான்செப்ட் மட்டும் ஒரு தடவை பாருங்க பார்க்கலாம். 0ஓட ரெசிப்ரோக்கல் வந்து நாட் டிஃபைன். ஞாபகம் வச்சுக்கோங்க, 0's ரெசிப்ரோக்கல் இஸ் நாட் டிஃபைன். அப்போ நாட் டிஃபைன்ஸோட ரெசிப்ரோக்கல் should be 0. It's very good. ஸோ அதே மாதிரி 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 and 0ஓட ரெசிப்ரோக்கல் இஸ் நாட் டிஃபைன். அதை நம்ம டேபிளில் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்படித்தான் நம்மளோட ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பால் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ நீங்கள் இங்கேருந்து நீங்கள் போகிறதுக்குள்ளே அந்த கடையில் நீங்கள் மறந்துட்டீங்க என்ன லிட்டர் ஆஃப் பால் வந்து நம்ம வீட்டில் சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. ஸோ ஆனால் அங்கே என்னென்ன லிட்டர் ஆஃப் பால்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஒன்றா நீங்கள் பால் வாங்க போன இடத்துல நீங்கள் பால் வாங்காமே ரிட்டர்ன் வந்திருக்கலாம். ஸோ அதை நான் 0ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா என்ன லிட்டர் ஆஃப் பால்லாம் வாங்கியிருப்பீங்க? ஸோ கால் லிட்டர்
அடுத்தது 1/4 லிட்டர், 1/2 லிட்டர், 3/4 லிட்டர், 1/2 லிட்டர், 3/4 லிட்டர், 1 லிட்டர் எழுதியிருக்கேன். அந்த வேல்யூஸ் அப்படியே ரூட் எடுத்தா sin தீட்டா. பிங்கோ. எஸ், ஈஸியா இருக்குல்ல? ஸோ ரூட் 0 வேல்யூ இஸ் 0. அடுத்தது நீங்கள் ரூட் எடுத்து போட்டீங்க இல்லையா, அந்த வேலையே உங்களுக்கு இல்லை. ரொம்ப ஈஸியாக போட போகிறோம். எப்படின்னு பாருங்க. நம்ம பிளேசஸ் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். எது பிளேஸ் எது இன்டர்சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 0 interchanged to 90 degree and if and only if 90 is also 0. So 30 க்கு 60. அடுத்தது 45 will remain 45. ஏன்னா 45க்கு பார் கிடையாது. அவ்வளோதான். இது அதை விட ஈஸியாக இருக்கா? நீங்கள் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டா போதும். பொசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டா போதும். ஸோ அப்போ 0 சேஞ்ச் into 90, 90 சேஞ்ச் into here. ஸோ அப்போ அங்கே இருக்கிற 1 இங்கே வந்துருச்சு. இங்கே இருக்க 0 உங்களுக்கு இங்கே போயிடும். ஸோ அடுத்தது இங்கே இருக்கிற 1/2 is இங்கே போயிடும். அடுத்து இங்கே இருக்க ரூட் 3/2 உங்களுக்கு இங்கே வந்துடும். அடுத்தது 45 will remain 45 சொன்னேன். ஸோ 1/√2. That's all. Bingo. So இப்போ நம்ம tan theta கண்டுபிடிக்க போறோம். So tan theta ஓட நம்ம ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன், நீங்க போய் பாருங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம போட்டிருக்கோம். tan theta ஓட ஃபார்முலா வந்துட்டு tan theta is equal to sin theta divided by cos theta. ஸோ அப்ப இதையும் டிவைட் பண்ணா கிடைக்கக்கூடிய ஆன்சர் is tan theta. That's all. So அப்ப 0 by anything is 0. Here இதையும் நான் டிவைட் பண்ணும்போது 2 cancel, then we get 1/√3. Here so இதோட ரெசிப்ரோக்கல்ஸ் எழுதியாச்சு. நம்மளோட டேபிள் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டும் பார்த்தோம். ஆனால் டீப்பான கான்செப்ட் இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் நம்புகிறேன் உங்களுக்கெல்லாம் இந்த டேபிள் எப்படி வந்துச்சுங்கிறதும் எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எஸ், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். பிங்கோ.